பிரைஸ் லார்ட் நாம் தொடர்ந்து நம்ம ஜெப நிலையில் இருப்போம். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக, நம்மோடு பேசும்படியாக நம் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்போ இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா சோஸ்திரம், இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படியான இந்த தகப்பனே இந்த அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாழக்கிழமையிலும் கர்த்தர் அடியனை கொண்டு நீர் எப்பா சோஸ்திரம் இந்த நாளில் பேச இருக்கிற காரியங்களை தகப்பனே எப்பா சோஸ்திரம் நீர் ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் கூட நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா, நம்ம ஒரு கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன் இருந்தானா. ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த மேய்ப்பன் இருந்தான். திடீரென்று சொல்லி அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு காட்டாற்று வெள்ளம் இல்லையா, ஒரு வெள்ளம் திடீர்னு அதிகமாக வந்துடுச்சு. அந்த வெள்ளத்தில் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளில் ஒரு சில ஆடுகள் அடித்து சென்று விட்டுறான். அப்போ என்ன பண்ணான், அவன் ஓடி அந்த தண்ணி ஓடுகிற டைரெக்ஷனில் ஓடி என்ன பண்ணான்னா, அந்த ஆடுகளை பிரயாசப்பட்டு மீட்டு கொண்டே இருந்தானோ இல்லையா. அதில் ஒரு சிறிய ஆடு எப்படி தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த சிறிய ஆட்டை அவன் தூக்கி எடுத்து இல்லையா பாதுகாத்திருக்கான். அப்போ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அவங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்வி, இல்லையா, இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காகவா இல்லையா நீ உன்னுடைய உயிரை இல்லையா நீ பணைய வச்சு நீ இதை பெஞ்சியா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மனிதன் சொன்ன ஒரு காரியம் இல்லையா, அந்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறத விட இல்லையா, அதற்கு பாதுகாப்பு நான் தான், நான் அதுக்கு தேவையான காரியங்களை நான் தான் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த மேய்ப்பன் சொன்னதாக ஒரு சிறிய ஒரு கதை இல்லையா. இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபத்துக்களிலே நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம் இல்லையா. இதனால் செய்தியின் தலைப்பு, தப்புவிக்கும் கர்த்தர் தப்பாமல் நம்மை காத்திடுவார். எந்த ஒரு சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்மை தப்புவிக்க கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா. ஒருவேளை மனுஷங்க ஒரு உதவி செய்ய வர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, வருவாங்களா வரமாட்டாங்களா இல்லையா, குறித்த நேரத்தை உதவி செய்வாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். ஆனால் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன், அவர் ஒரு நாளோ இல்லையா மிஸ் பண்ணவே மாட்டார். அவர் தப்பாமல் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. வேதாகமத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் இல்லையா. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உன்னை இந்த தேசத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை வெண்கல அரணாக அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு எதிராக போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் இல்லையா, சத்ருவானவன் எழும்பி வரதான் செய்யும். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, எதிரிகள் வரதான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் எப்படியாக நம்மை பாதுகாக்கிறாராம், உன்னை ரட்சிப்பதற்காகவும் இல்லையா உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடே கூட இருக்கிறேன். சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடே கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், 3ஆம் வசனமும் 4வது வசனம் நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வாக்கியங்கள்லாம் இல்லையா. அவர் தாயின் கருவிலே நம்மை தோற்ற முதலே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4வது வசனத்தில், உங்கள் முதிர் வதிர் வரைக்கும் அப்படியே நான் செய்வேன், நிறையாவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மை தப்புவிக்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் இல்லையா, தாயின் கருவில் நம்மை தப்புவித்த தேவன் இந்த சூழ்நிலைகள், இந்த உலகத்தில் இப்பெல்லாம் அநேக கேடுபாடுகள் மத்தியிலும் அவர் நம்மை தப்புவித்த தேவன்
இந்த நாளில் இல்லையா அந்த வயதான காலம் மட்டும் கூட இல்லையா நம்முடைய முடிவு பரியந்தம், அது எது குறிக்குது அப்படின்னா நம்முடைய முடிவு பரியந்தம் அவர் நம்மை பாதுகாக்கிற தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியாக சர்வ வல்ல தேவன் நம்மை தப்புவித்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. நம்ம இதெல்லாம் ஒரு முன்னோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நம்ம புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுலை குறித்ததான ஒரு காரியம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10வது வசனம், அது 10வது வசனம்னா 9, 8, 9 வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பவுல் எப்படியாக அவர் பாதிக்கப்பட்டார், எப்படியாக அவர் துன்பப்படுத்தப்பட்டார், அதன் மத்தியில் கர்த்தர் அவர் எப்படியாக தப்புவித்தார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக இல்லையா, பிழைப்போம் என்று போக அந்த அப்படியே நம்பிக்கை அவர்களுக்கு முற்றிலுமாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய சாட்சி! பவுலுடைய வாழ்க்கையை காட்டிலுமா நம்முடைய வாழ்க்கை பெரியதாக காணப்படுகிறது, பிரச்சனை பெரியதாக காணப்படுகிறது. இந்த நாளில் இந்த ஒரு சிந்தனையோட கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் கெர்ஜிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் வந்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? கர்த்தர் இந்த நாளில் என்னென்ன காரியங்களிலிருந்து அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையே அவருடைய கரத்தில் தான் இருக்குது இல்லையா. நம்ம நினச்சி பார்க்கலாம், இந்த ஒரு சூழ்நிலை அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பாருங்களேன், ஏதாவது ஒன்று கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் இப்படி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே சொல்லுவாங்க, எனக்கு தெரியாத ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தால் நான் உதவி பண்ணியிருப்பேன், இது வேறு ஃபீல்டு எனக்கு தெரியாது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளை பற்றி, ஒரு வாகனத்தை பற்றி ஒருத்தர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ எனக்கு நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு வாகனங்களை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகத்தில் இருக்கிற. ஆனால் எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா தேவைகளிலும் தப்புவிக்க ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் கர்த்தரை நம்ம அதுக்குள்ளே அடைக்க விட முடியாது. அந்த ஒரு சில காரியங்கள் என்று சொல்லி நம்ம நினைத்து விட முடியாது. அவர் எல்லாவற்றிலும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவராக இருக்கிறார். இந்த நாளில் முதலாவதாக வாசிப்போம், நோயிலிருந்து அவர் நம்மை தப்புவிப்பார். நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, பாடுகள் மத்தியிலிருந்து அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நோயிலிருந்து அவர் தப்புவிப்பார். நம்ம சங்கீதம் 91க்கு நேராக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 91க்கு நேராக எடுத்துக்கொள்ளலாம். அதில் முதல் 10 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் எல்லா கொள்ளை நோய்களையும் அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். சரியா? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர்? சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழான கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் பார்க்குறோம், அநேக வியாதிகள் இல்லையா, அநேக உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் இல்லையா, இந்த கொரோனா என்ற ஒரு கொள்ளை நோய், அதுக்கு முன்பாக பார்த்தோம்னா அநேக கால்ரா போன்ற வியாதிகள், அநேக கொள்ளை நோய்கள் இந்த தேசத்தில் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலைகளை நம்மை விசேஷ விதமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர் தப்புவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இக்கட்டுகளின் மத்தியில், வியாதியின் மத்தியில், நோயின் மத்தியில் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதே சங்கீதத்தில் 91:6 பார்த்தீங்கன்னா, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், ஒருவேளை இந்த வியாதி வந்தால் என் குடும்பமே அழிஞ்சிடுமோ, இந்த வியாதி வந்தால் என் குடும்பத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்று சொல்லி ஒரு பயம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? இந்த நாளில் கர்த்தர் அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த நோய் அணுகாதபடி, அந்த நோய் வராதபடி கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை சின்ன ஒரு வியாதி வந்த உடனே இது இப்படியாக ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ, எக்ஸ்ரே எடுக்கணுமோ, ஸ்கேன் எடுக்கணுமோ, எம்ஆர்ஐ எடுக்கணும், டாக்டர் இதெல்லாம் சொல்லிட்டாங்களே, என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு வியாதி வந்துடுமோ அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நோயிலிருந்து தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91:10 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 வாசிக்கலாம். இதில் பார்த்தீங்க ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் அழைத்து வரும்பொழுது இல்லையா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் இல்லையா ஆசீர்வாதம் வாக்கு தத்தமே இல்லையா, அவங்க இதை செங்கடலுக்கு முன்னாக கஷ்டப்படுறாங்க. செங்கடலை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா அவர் சொன்னுகிற ஒரு காரியம், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இஸ்ரவேல் எகிப்தில் நீங்கள் கண்ட வாதை ஒன்று உங்களை அணுகாது என்று சொல்லிப்பார். வாதையை அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன். எகிப்தில் இருக்கும்போதே அந்த சங்கார தூதன் வரும்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை யாரெல்லாம் வாசக்காலில் பூசியிருந்தாங்களோ அந்த வீட்டில் ஒரு சேதமும் இல்லை. இந்த நாளில் கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நோயிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை, கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தை நம்முடைய வீட்டு நிலைக்கால்களில் பூச வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா நம்முடைய வீட்டில் ஆசரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இல்லாதபடி சத்ருவானவன் என்ன இல்லையா மேற்கொள்ள வந்துட்டான், சத்ருவானவன் எனக்கு ஒரு விடுதலை, சத்ருக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து காணப்பட வேண்டும். அப்போ கர்த்தர் முதலாவதாக இந்த நாளில் நோயிலிருந்து தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக கர்த்தர் நம்மை ஆபத்தில் இருந்து தப்புவிக்கிற வல்லவர் என்று சொல்லி வேதாமத்தில் பார்க்குறோம். சில வசனங்களை வாசிக்கிறோம். ஆபத்து எல்லாருக்குமே இந்த காலத்தில் இருக்குதா இல்லையா? நம்ம ஒழுங்காக ரோட்டில் போயிட்டு இருந்தால் கூட எதிராக வருகிறவங்க எந்த சைட்லேருந்து வராங்க தெரியல, ஆனால் திடீர்னு சொல்லி ஆக்சிடென்ட்டு நான் பார்க்குறோம் இல்லையா? நம்ம காரியங்களை எல்லாம் ஒழுங்காக தான் செஞ்சு கொண்டு இருப்போம், ஆனால் திடீரென்று ஆபத்து விபத்துக்களை நம்ம சந்திக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிற ஒரு காரியம், ஆபத்திலிருந்து உன்னை தப்புவிப்பேன். ஆபத்திலிருந்து நம்முடைய குடும்பத்தை அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 50:15 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 50:15 வாசிக்கலாம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவர் நம்மை விடுவிப்பார், நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இல்லையா? இந்த 3 காரியங்கள் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய விடுவிக்க வேணும், ஆபத்துலேருந்து கர்த்தர் என்னை தப்புவிக்க வேணும், அப்படி தான் நம்ம விரும்பி கொண்டு இருக்கிறோமே. ஆனால் முதல்ல சொல்லப்பட்ட காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கடைசியாக சொல்லப்பட்ட காரியம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. என்னை கர்த்தர் தப்புவிக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, இதுலேருந்து நான் விடுவிக்கப்படணும், அதுதான் நம்மளுடைய காரியமாக இருக்கிறத தவிர, என்னை படைத்த தேவன் என்னை பாதுகாக்க வல்லவர், நான் அவரை நோக்கி கூப்பிடும், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுறதுல அநேக நேரம் நம்ம தவறி விடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அதே போல் கர்த்தர் விடுவித்த உடனே, கர்த்தர் நம்மை தப்புவித்த உடனே, கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம்? அவரை துதிக்க அவரை மகிமை செலுத்த மறந்து விடுகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அப்படியான ஒரு காரியத்திலிருந்து நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடணும். உலகத்தில் இருக்கிற மக்களை நாடி அங்கங்கே ஓடுகிறத விட இல்லையா, கர்த்தரை நோக்கி முதலாவது கூப்பிடணும். அவர் நம்மை தப்புவிப்பார், அவரை நம்ம மகிமைப்படுத்துறது என்ன? எல்லாருக்கும் சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்தார், உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் இல்லையா? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. நம்ம அதை சொல்லாதபடி விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படவே படாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிப்பார், தப்புவிப்பார், நாம் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறவர்களாக. அடுத்தபடியாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே சங்கீதத்தில் 46:1 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 46:1 ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். நம்ம தப்புவிக்கிற தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம், சூழ்நிலை நமக்கு இல்லையா சாதகமாக இல்லாதபடி இருக்கலாம், ஆனால் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுவார். 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். நோயிலிருந்து அவர் நம்மை தப்புவிக்கிறார், ஆபத்து காலத்தில் அவர் நம்மை தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். மூன்றாவதாக அழிவில் இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அழிவில் இருந்து எத்தனையோ அழிவுகள் பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ அழிவுகள் இந்த உலகத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது.
என்ன நடக்கிறது என்று சொல்லித்தாள். அநேக இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திடீரென்று நிலநடுக்கங்கள், திடீரென்று வெள்ளம் போன்ற ஒரு காரியம், திடீரென்று ஒரு தீக்கிரையான காரியங்கள் அநேகம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அப்படியான அழிவுகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? வாசிக்கலாமா? சங்கீதம் 107, சங்கீதம் 107 20வது வசனம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 107 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வசனத்தை அனுப்பி நம்ம குணமாக்குகிறார். நிறைய நேரம் இந்த வசனத்தை நம்ம உபயோகிக்கிறது சரீர சுகத்திற்காக. கர்த்தர் வசனத்தை அனுப்பி அவர் நம்மை சுகமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அழிவுக்கும் அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய உடல் அப்படியாக போய்விட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அழிவிலிருந்து தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி தப்பிக்கிறாராம்? வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா கவனிங்க, 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த 40 நாள் உபவாசம் இருந்து அவர் ஊழிய பாதையை ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியத்தை அழிக்கும்படியாக, அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அழிக்கும்படியாக சத்ருவானவன் இந்த அவருக்கு சோதனையை கொண்டு வந்தான். எப்படி சோதனையை கொண்டு வந்தான்? வார்த்தையின் மூலமாக சோதனையை கொண்டு வந்தான். வேத வசனங்களை தவறாக புரிந்து கொள்ளும்படியாக கொண்டு வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை அவர் நன்றாக அறிந்திருந்தபடினால சரியான வார்த்தைகளை கொண்டு சத்ருவை மேற்கொண்டார். அந்த அழிவிலிருந்து, அந்த ஊழியத்தை அழிக்க நினைத்த சத்ருவை கரத்திலிருந்து அவர் அந்த ஊழியத்தை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். நம்முடைய குடும்பத்திற்கு நேராக அழிவை சத்ருவானவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறானா? உங்களுடைய ஊழியத்துக்கு எதிராக சத்ருவானவன் அழிவை கொண்டு வந்திருக்கிறானா? உங்களுடைய வேலை காரியங்களுக்கு எதிராக சத்ருவானவன் அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறானா? இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி, அவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக, அவர் வேதத்தை தியானிக்கிறவர்களாக, அந்த வார்த்தைகளை இருதய பலகையில் நாம் எழுதி கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியான அந்த வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அழிவிலிருந்து அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? சங்கீதம் 103:4 பார்க்கும்போது அவர் நம்மை பிராணனை அழிவுக்கு மீட்டு எடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய இல்லையா சரீரம், நம்முடைய உயிர், பிராணனை அவர் அழிவுக்கு மீட்டு எடுக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலக பிரகாரமான இந்த மரணம் அல்ல இல்லையா? நம்முடைய வாழ்க்கை சத்ருடைய கரத்தில் பாவத்தில் சிக்கி தவிக்காதபடி அதை மீட்டு எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்கிறவர்களாக, இந்த நாளில் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்முடைய பிராணனை அவர் மீட்டு எடுக்கிறார். அவர் நம்மை மீட்டு எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக தான் அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய உயிரை எடுத்து வழியாக மாய்த்து 3ஆம் நாளில் உயிரோடு பிதாவின் வலது பாசத்தில் அவர் இந்த நாளில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அழிவிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே அவர் அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியங்களை இந்த நாளில் பார்த்தோம் இல்லையா? நம்ம முடிக்க போகிறோம். 3 காரியங்களை நம்ம பார்த்துறோம். தப்புவிக்கிற கர்த்தர் நம்மை தப்பாமல் பாதுகாப்பார் என்று சொன்னால், முதலாவதாக அவர் நோயிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆபத்திலிருந்து விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் அவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எந்த சூழ்நிலை குறித்து நீங்கள் இதில் போய் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனே, இதிலிருந்து என்னை தப்புவிக்க யார் இருக்கிறாங்க என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களோட கூட இருக்கிறார். அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நன்றி 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 செலுத்துக்கப்பா. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தப்பித்துக்கொள்ள வழி இல்லாதபடி ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தார் தகப்பனே, இந்த நாளில் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. நோயிலிருந்து தப்பித்துக்கொள்ள, வியாதியிலிருந்து தப்பித்துக்கொள்ள, எல்லா சத்ரு கொண்டு வருகிற எல்லா தகப்பனே இடுக்கண்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா